ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்குறது ஸ்கோடா ரேபிட் 1.5 டர்போட ரிமூவல் வித் கம்ப்ளைண்ட்டு. இதுதான் டர்போ இருந்த லொக்கேஷனு. இதில் பார்த்தீங்கன்னா 8 போல்ட் இருக்கு பாருங்கள், 8 ஷட்டு இந்த லொக்கேஷனில் தான் இருக்கும். இது ஈஜிஆர் பைப்பா, ஈஜிஆர் இதுதான் ஈஜிஆர். இது ரிமூவ் பண்ணால் தான் நம்ம டர்போ எடுக்க முடியும். அங்கே மேலே இருக்க வந்து ஈஜிஆர்லேருந்து இன்லெட்டுக்குள்ளே போகிறது எக்ஸாஸ்ட் கேஸு, அந்த பைப் அந்த ஓரத்தில் இருக்குது. இதில் T30 போல்ட்டு போட்டிருப்பாங்க ஈஜிஆருக்கு. அதே மாதிரி அதில் T30 அதுலேயும் இன்லெட்டுக்கு போகிற பைப்லேயும் T30 போட்டிருப்பாங்க. இதுதான் ஈஜிஆர் நம்ம ரிமூவ் பண்ணி வச்சுருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஷட்டு பூராமே டர்போவோடது. இதுதான் டர்போ லொக்கேஷன். இதில் தான் டர்போ வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கும் எக்ஸாஸ்ட் மேனிஃபோல்டில். இப்போ நம்ம இதுலேருந்து தான் நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம அடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன எதனால நம்ம டர்போ கழட்டணும், என்ன கம்ப்ளைண்ட் சொல்லி இப்போ அடுத்து பார்க்கலாம். இப்போ இதில் இருக்க காம்பனன்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இப்போ எக்ஸாஸ்ட்டு இதுதான் வந்து டர்போ உள்ள டர்பைனுக்கு ஷாஃப்ட் இருக்கும். அந்த ஷாஃப்ட்டுக்கு ஆயில் சப்ளை மேலேருந்து வரும். இது வந்து டிஸ்சார்ஜ் ஹோஸ். இதில் தான் ஆயில் வந்து டிஸ்சார்ஜ் ஆகும். இது இந்த வழியாக தான் எக்ஸாஸ்ட் கேஸ் வந்து ஈஜிஆருக்குள்ளே உள்ளே போகும், இந்த பைப்பு மூலிமா. இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டர்போ காமிக்கிறேன். இதுதான் டர்போ. இதில் என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, டர்போ லோ பூஸ்ட் ஒன்று வந்துச்சு. இதில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, கார்பன் டெபாசிட்டி உள்ளே வந்து அதிகமாக ஆயிருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்குள்ளே வந்துட்டு அந்த விஜிடியில் வந்துட்டு 3 பிஸ்டன் வரும். அந்த பிஸ்டன் வந்து ரிங்ஸ் வந்து போயிடுச்சு. அதனால் இது வந்து டர்போ லோ பூஸ்ட் காமிக்குது. இதுதான் டர்பைன் வீலு. இது பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் சைடு. அது பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஆயில் வந்து ரிட்டர்ன் வந்து கீழே சம்புக்கு போகிற ஹோலு. அந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகிருக்கும். இதுக்கு தான் T30 அல்லது 10mm போட்டு கழட்டலாம், 10mm பிட்டு போட்டு கழட்டலாம். இது பார்த்தீங்கன்னா வேக்கம் ஆக்சுவேட்ரு. இதில் இன்னொன்று கம்ப்ளைண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேக்கம் ஆக்சுவேட்டருக்குள்ளே வந்து டீசல் போயிடுச்சு. அதனால இது டர்போ வந்து லோ பூஸ்ட் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் இதில் கார்பன் டெபாசிட் ஆயிடுச்சு. இதுதான் இந்த டர்போவில் கம்ப்ளைண்ட்டு. இதை நம்ம வந்து டர்போ வந்து வெளியே வேலை பார்த்து தான் நம்ம வந்து போடணும். இதுதான் அந்த இன்லெட் வீலு. இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஷேக்குமே இருக்காது, நல்லாயிருக்கும். ஆனால் வந்து நம்ம ஒரு 2500 ஆர்பிஎம் மேலே போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா, காயில் வார்னிங் வந்துட்டு வண்டி வந்து ஸ்டாப் ஆயிரும். இதுதான் கம்ப்ளைண்ட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.